அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஏபியு, அதாவது அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் சேர்றதுக்கான என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, அதில் எந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும், எந்த மாதிரி இன்டர்வியூஸ் இருக்கும், அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி இது எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு மாதிரியான ஒரு கேம்பஸில் நம்ம போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வருது. இந்த யூனிவர்சிட்டியில் லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் இப்போ படிச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்க ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூஸ் பாஸ் பண்ணி அவங்க இங்கே படிச்சுட்ருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதில் என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ்? ரிட்டன் டெஸ்ட், நெக்ஸ்ட் ஆன்லைன் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஆஃப்லைன் இன்டர்வியூ. ஸோ இப்போ ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு சொன்னால் அதில் என்ன மாதிரி கேள்விகள் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது என்ன மாதிரி கேள்வி இருக்கும்னா, இட் இஸ் எல்லாமே ஒரு என்சிஆர்டியோட சிலபஸில் இருந்து தான் கேள்விகள். அதுவும் 12ஆவதுல நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுதான். நம்ம ஸ்டேட் போர்டில் என்சிஆர்டி சிலபஸில் இருந்து நிறையாவே நம்ம அதில் நம்ம படிச்சிருக்கோம். பட் நம்மளுக்கு 12th எது என்சிஆர்டியில் இருக்கோ அதை மட்டும் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம ரிட்டன் டெஸ்ட் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த ரிட்டன் டெஸ்ட்டை கிளியர் பண்ண முடியும். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக நான் இப்போ சொல்கிறேன். ரிட்டன் டெஸ்ட்டில் பெடகாஜி, மல்டிபிள் சாய்ஸ் அண்ட் ஈஸி டைப் கொஸ்டின். பெடகாஜி அப்படின்னா என்னென்னா, ஒரு டீச்சிங் லேர்னிங்க்கு என்னெல்லாம் தேவை, என்ன மாதிரி இருந்தால் அது நம்ம நல்லா இது பண்ணலாம் அப்படின்றத எப்படி நம்ம டீச்சருக்கும் நம்மளுக்கும் இருந்த லேர்னிங் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்கிறது தான் ஒரு பெடகாஜி. எந்த மாதிரி டீச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஸோ அந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஏபிசிடின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஏபிசிடின்ற ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணுவோம். இது நம்மளுக்கு ஆல்ரெடி ஜெயியில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பார்த்துருப்போம், நீட்டில் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் நீங்கள் ஆல்ரெடி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை ஸ்கூல்ஸில் நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துகிட்ருப்பீங்க. ஸோ அதனால் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸும் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு கிராக் பண்ணிடலாம். எஸ்ஏ டைப் கொஷின்ஸுன்றது என்ன சொல்லலாம், எஸ்ஏ டைப் கொஷின்ஸை நம்ம ஒரு பேராகிராஃப் கொஷின்ஸ் மாதிரி, இல்லை ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்டை பற்றின ஒரு கொஷின் கேட்டு அதுக்கு நம்ம டீட்டெயிலாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லாட்டினா ஒரு ஜென்ரல் கொஷின்ஸும் கேட்கலாம். ஸோ இது ரிட்டன் டெஸ்ட்டில் இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் இந்த 3ஐயும் நம்ம எழுதுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, என்ன மாதிரி நம்ம படிச்சிருக்கணும். நமக்கு கான்செப்ட்ன்றது ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும். கான்செப்ட்னா என்ன, ஒரு சப்ஜெக்டை எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இது இப்போ நியூட்டன்ஸ் லா அப்படின்னு எடுக்கிறோம். அந்த நியூட்டன்ஸ் லாவில் 3 லா இருக்குது. அந்த 3 லாவும் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம நல்லாவே உள்வாங்கி நம்ம கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த லாவை வச்சு அப்ளிகேஷன், அதாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றதுக்காக ஒரு கேள்விகள் கேட்கப்படும். ஸோ அந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணியிருந்தால் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களால் பதில் சொல்ல முடியும். ஸோ அதுதான் அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஷின்ஸ் கேட்பாங்க. இது நாட் ஓன்லி இன் ஃபிசிக்ஸ், எல்லா மேஜர் சப்ஜெக்ட்ஸ்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பாட்னி, ஜுவாலஜி, இல்லை உங்கள் காமர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கான்செப்டை நீங்கள் நல்லா தரோவாக இருக்கும். தரோவாக கான்செப்டை படிச்சிட்டிங்கன்னா எந்த மாதிரி ஸ்கில் பேஸ்டோ அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின்ஸையும் ஈஸியாக நீங்கள் கிராக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணால் கிராக் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணணும். என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ஏபியு வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே அந்த வெப்சைட்டில் நிறைய சாம்பிள் கொஷின்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த சாம்பிள் கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், போட்டு பார்க்கலாம். ஓகேவா? அதுலேயே ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் இருக்குது, அதுலேயே எஸ்ஏ ரைட்டிங் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் அந்த சாம்பிள் கொஷினை பார்க்க உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ ஒரு 10 பேப்பர் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கனாலே அது ஈஸியாகிடும். உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டில் உங்களுக்கு அதில் நல்லா பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும். இப்படி தான் கேட்பாங்க அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா நல்லா கிடச்சிடும். ஓகேவா? இப்போ இன்டர்வியூ ரவுண்டு. இன்டர்வியூவில் மட்டும் நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்றதை பற்றி ரொம்ப கிளியராக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். உங்களை ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கணும். ஓகேவா? இன்டர்வியூவில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, சப்ஜெக்ட் நாலேஜ் வச்சு நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குன்னு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பேசுனீங்கனாலே, தமிழில் தான் பேசணுமா இல்லை இங்கிலீஷில் பேசணுமா அப்படின்லாம் இல்லை. நீ என்ன கம்யூனிகேட் பண்ணுறியோ அது எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும்.
ஓகேவா. ஸோ அங்கே போய் நின்றுட்டு உன்னோட கான்ஃபிடென்ட் வந்து அங்கே ரொம்ப பில்ட் பண்ணி நீ வந்து அந்த கான்ஃபிடென்ட்டை வந்து எங்கேயுமே லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ கான்ஃபிடென்ட் நீ ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கம்யூனிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேல்யூ அண்ட் டிஸ்பொசிஷன், அதாவது நம்மளை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம், இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம், எப்படி நம்மளை அந்த இடத்துல வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு இந்த கோர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான சான்சஸ் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம எந்த மாதிரியான அந்த கோர்ஸை படிச்சுட்டு எப்படி ஒரு சொசைட்டிக்கு நம்ம யூஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் மாதிரிலாம் கூட கேள்விகள் அவங்க கேட்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து என்ன பண்ணோம், ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணுன்றதை நீங்கள் ஆல்ரெடி ஒரு மைண்டில் ஒரு செட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஎஸ்சி பிஎட் மாதிரி ஒரு கோர்ஸ் உங்களுக்கு 4 years கோர்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அட் லாஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டீச்சராக நீங்கள் வரப்போகிறீங்க. ஸோ ஒரு டீச்சராக நீங்கள் வர்றீங்கன்னா இப்போ உங்களை ஒரு டீச்சர் உங்களை நல்லா கவர்ந்துருப்பாங்க. அந்த டீச்சர் என்ன மாதிரி உங்களை வந்து உங்களுக்குள்ளே வந்து அவங்களோட தாக்கம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஸோ அந்த தாக்கத்தின் வெளிப்பாடை எப்படி நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு போய் சொல்லுவீங்கன்றதெல்லாம் வந்து ஒரு இமேஜின் பண்ணி அதெல்லாம் நீங்கள் வந்து நினச்சி இது பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நான் இப்படி ஒரு பதில் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேவா. இப்போ ஆன்லைன் இன்டர்வியூ. ஸோ ஆன்லைன் இதில் வந்து ஆன்லைனும் இருக்கும், ஆஃப்லைன் இன்டர்வியூவும் இருக்கும். ஆன்லைன் இன்டர்வியூவில் என்ன இது பண்ணுவாங்கன்னா, உங்களோட திங்கிங் ப்ராசஸ், உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஒர்க் பவர் எனர்ஜியோ இல்லை ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு கான்செப்டோ இல்லை பயாலஜியில் ஒரு இதோ நம்ம வந்து படிச்சுட்ருக்கோம் 12th அப்படின்னா அதோட 6th அதோட பேஸ் இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ அந்த பேஸோட கொஸ்டின்ஸை கூட கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹை லெவலாக மட்டும் நம்ம படிச்சுட்டு போகணும்னு இல்லை, எந்த இடத்துல இது ஆரம்பிக்குது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுலேருந்து நம்மளுக்கு 12th வரையும் என்ன மாதிரியான சிலபஸில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஃபிசிக்ஸில் வந்து 12th ஸ்டாண்டர்டில் வரும்போது ஃப்ளூயிட்ஸில் எப்படி இருக்கும், சாலிட்ஸில் எப்படி இருக்கும், இன்னும் டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல டீட்டெயிலாக உங்களோட இது வந்து இருக்கணும். ஓகேவா. ஸோ அந்த திங்கிங் ப்ராசஸ், ஏதாவது ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அதுக்கு கரெக்டாக திங்க் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்லைன் இன்டர்வியூ. இது வந்து நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் அவங்கள கேட்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே அவங்கள வர சொல்லி கூட ஆஃப்லைன் இன்டர்வியூ நடத்தலாம். ஆஃப்லைன் இன்டர்வியூவில் வந்து மேஜராக அவங்களோட சப்ஜெக்ட்ஸ் நாலேஜ் பற்றி மற்ற இது பற்றிலாம் ரொம்ப கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் 1 or 2 questions இருக்கும். ஓவராலாக ஜேர்னி, அதாவது உன்னோட படிப்பில் நீ எப்படி இவ்வளோ தூரம் முன்னேறி வந்த, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றதுக்கு 1 or 2 questions கேட்கலாம். உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி கேட்கலாம், உன்னோட ஹாபீஸ் என்னன்னு கேட்கலாம். பாஸ்கெட் பாலா இல்லை டென்னிஸா, என்ன ஹாபீஸ் இருக்குது, இல்லை புக் ரீடிங்கா, இல்லை டான்ஸிங்கா, இல்லை வந்து மியூசிக்கா, என்னெல்லாம் உன்னோட ஹாபீஸ் இருக்கோ அதெல்லாம் நீ வந்து வெளிப்படையாக பேசலாங்க. உன்னோட ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்றது கேட்கலாம். நீ டீச்சராக இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்லை ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறியா, இல்லை உன்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும், ஆண்டர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறியா, எதனால இருக்கலாம் உன்னோட ஃப்யூச்சர். ஸோ அதை பற்றி நீ அதங்க பேசலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரலைஸ்டு கேள்விகள் தான் வந்து ஆஃப்லைன் இன்டர்வியூவில் கேட்பாங்க. நீங்கள் தளராமல் எதை நீங்கள் படித்து வந்தீங்கனாலும் நீங்கள் வந்து உங்களோட வெற்றியை வந்து நிச்சயமாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிற ஒரு சின்ன ஒரு இதாக இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 12th ஒரு இதில் இருக்கிறோம். ஸோ போர்டு எக்ஸாம்ஸ் வரப்போகுது, அதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வரப்போகுது, அதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து கலர்ஃபுல்லாக அவங்களோட ஃப்யூச்சர் அமையணுன்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் வந்து இப்போது பெங்களூரில் லொக்கேட் ஆகிருக்கேன் அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியில் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி பிஎட் பயாலஜி கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இந்த யூனிவர்சிட்டிக்கு எப்படி செலக்ட் ஆகி வந்தேன்னா, நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜான இன்டர்வியூ கிளியர் பண்ணி இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் 100% அதாவது கம்ப்ளீட் ஸ்காலர்ஷிப்போட இப்போ இங்கே படிச்சுட்டு இருக்கேன். நீங்களும் இந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு பெட்டர் ஐடியா நான் உங்களுக்காக கொடுக்க இங்கே வந்திருக்கேன். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீங்கள் ரொம்ப ஹார்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு இங்கிலீஷில் பேசிக் கிராமர் நாலேஜ் இருக்கணும். அதுக்கடுத்து ரைட்டிங் ஸ்கில்ஸ், அதாவது ஏதாவது ஒரு பேசேஜ், அதாவது ஒரு டாபிக் கொடுத்தாங்கன்னா அதை ஒரு 500 words 600 wordsல எப்படி எழுதணும் அப்படின்றது கற்றுக்கோங்க.
அப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான டொமைன் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது நான் பயாலஜி சூஸ் பண்ணேன், அதனால் எனக்கு சயின்ஸ்லேருந்து ஒரு 5 கொஷின் வந்துச்சு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி 5 கொஷின் வரும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா போதும். அது வந்து ரொம்ப அதாவது காம்ப்ளிகேட்டடான கொஷின் கேட்பாங்களாண்ணா அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக 10th ஸ்டாண்டர்ட் கூட இல்லை, 8th ஸ்டாண்டர்டுக்கான கொஷின் தான் கேட்பாங்க. அதாவது இந்த யூனிவர்சிட்டிக்கு வர்றதுக்கான பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் என்னன்னா, உங்களுக்கு வந்து பேசிக் தெரியுதா, அதாவது அடிப்படை தெரியுதா அப்படின்றதான் இந்த யூனிவர்சிட்டியோட டெஸ்டிங். நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அதாவது இன்டர்வியூ. உடனே எல்லாரும் இன்டர்வியூன்னு கேட்டோம்னா ஐயோ ரொம்ப ஒரு ஹை கிளாஸாக இருப்பாங்களா, அதாவது ஐடிக்கு விலைக்கு எடுக்கிற மாதிரி இருப்பாங்களா, அப்படிலாம் கிடையாது. அந்த இன்டர்வியூலையும் ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ அதை தான் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணணும். மை நேம் இஸ் சேதுலக்ஷ்மி வினயன். இன்னைக்கு வந்து நான் வந்து அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டியில் சோஷியல் சயின்ஸ் இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வந்து எந்த மாதிரி கோர்ஸஸ்க்கு அப்ளை பண்ணலாம், அதை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு மட்டும்தான் பேச போகிறோம். இப்போ சோஷியல் சயின்ஸ் ஹியூமனிட்டிஸ் அந்த ஸ்ட்ரீமில் பார்க்கும்போது நமக்கு வந்து 5 மேஜர் கோர்சஸ் இருக்குது. பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது, பிஏ இங்கிலீஷ் இருக்குது, பிஏ ஹிஸ்ட்ரி இருக்குது, பிஏ ஃபிலாசபி இருக்குது, அப்புறம் பிஏ இன் சோஷியல் சயின்ஸ் ஒரு காம்ப்ரஹென்சிவ் எல்லாமே சேர்ந்து சோஷியல் சயின்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்கு. ஒரு ட்ரிபிள் பிஏ இருக்கு, அது வந்து பிஏ இன் ஃபிலாசபி, பொலிட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். அந்த 3 சப்ஜெக்ட்லயும் சேர்ந்து பிஏ எடுக்கிறது மாதிரி ஒரு கோர்ஸ் கூட இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ் தான் இப்போ நீங்க படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்குது. இது இல்லாமல் சயின்ஸ் கோர்சஸ் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஸோ இதுக்கு நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும்னா, அதுல வந்து 1 போர்ஷன் ஜெனரல் எபிலிட்டி இருக்கும். 20 மார்க்ஸ் வந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், உங்களோட வெர்பல் எபிலிட்டி கிளாஸஸ்ல கற்றுக் கொடுக்குற விஷயம் தான் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். அந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் மட்டுமே வந்து ஒரு 20 மார்க்ஸ் இருக்கும். அது இல்லாமல் வந்து உங்களோட குவான்ஸ் கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்குற குவான்டிடேட்டிவ் அப்டிட்யூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் வந்து வேறொரு 20 மார்க்ஸ் இருக்கும். இது இல்லாமல் ஒரு மீதி இருக்கிற மார்க்ஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஃபார் டொமைன் ஸ்பெசிஃபிக் எம்சிக்யூஸ். அது அப்படின்னா நீங்க இப்போ இக்கனாமிக்ஸ்க்கு தான் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இக்கனாமிக்ஸ் பற்றி இருக்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும். ஹிஸ்ட்ரிக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும். இது இல்லாமல் வந்து நீங்கள் ஃபிலாசபிக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஃபிலாசபி பேஸ் பண்ணியிருக்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இருக்கிற போர்ஷன்ஸ் மோஸ்ட்லி. ஸோ இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா, அந்த ஃபர்ஸ்ட் 2 போர்ஷன் வந்து உங்கள் வெர்பல் எபிலிட்டி, உங்கள் குவான்டிடேட்டிவ் அப்டிட்யூட் கிளாஸஸில் இருக்கிற போர்ஷன்ஸே நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு இருக்கிற மார்க் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்து ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணி அதோட பேசிக் தான் நீங்கள் சியூஐடி கிளாஸஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற அந்த சேம் ஜெனரல் எபிலிட்டி தான் இதுலேயும் இருக்குது. வெர்பல் எபிலிட்டி அண்ட் குவாலிட்டேட்டிவ் ஒரு ட்ரிபிள் பிஏ இருக்குது. அது வந்து பிஏ இன் ஃபிலாசபி, பொலிட்டிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். அந்த 3 சப்ஜெக்ட்லேயும் சேர்ந்து பிஏ எடுக்கிறது மாதிரி ஒரு கோர்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் தான் இப்போ நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்குது. இது இல்லாமல் சயின்ஸ் கோர்சஸ் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். ஸோ இதுக்கு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும்னா, அதில் வந்து 1 போர்ஷன் ஜெனரல் எபிலிட்டி இருக்கும். 20 மார்க்ஸ் வந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன், உங்களோட வெர்பல் எபிலிட்டி கிளாஸஸ்ல கற்றுக் கொடுக்குற விஷயம் தான் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். அந்த ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் மட்டுமே வந்து ஒரு 20 மார்க்ஸ் இருக்கும். அது இல்லாமல் வந்து உங்களோட குவான்ஸ் அந்த இன்டர்வியூல வந்து அவங்க என்ன கேட்பாங்கன்னா, உங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பற்றி கேட்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்க டொமைன் சப்ஜெக்ட்னா நீங்க வந்து எக்கனாமிக்ஸ் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா எக்கனாமிக்ஸ் உங்க டொமைன் சப்ஜெக்ட், இங்கிலீஷ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அது உங்களோட டொமைன் சப்ஜெக்ட். அதை பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 12th 11th ஆல்ரெடி கவர் பண்ண போர்ஷன்ஸ் பத்தி கேட்பாங்க. உங்களுக்கு அது புரியுறதா? இப்போ நேஷனல் இன்கம்னா என்ன, இல்லைன்னா இப்போ இங்கிலீஷ்ல வந்து கிராமர் பத்தி கேட்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து what they'll ask is about the history of it. So I will just based on economics for my ease. economicsல வந்து அவங்க என்ன கேட்பாங்க, நேஷனல் இன்கம் நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இந்தியாவோட இப்போ இருக்கிற நேஷனல் இன்கம் எவ்வளோ, இது இல்லாம இந்தியாவோட நேஷனல் இன்கம் வேர்ல்ட்ல எவ்வளோ இருக்கு, இன்ஃப்ளேஷன் பத்தி உங்களுக்கு தெரியுமா, டிப்ரிசியேஷன் பத்தி உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிற பேசிக் உங்க டாபிக் பத்தி கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிற பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏன் இந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு கூட கேட்பாங்க. Why do you want to join Azim Premji University? நீங்க ஏன் உங்க ஊர்ல ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஜாயின் பண்ணல, நீங்க ஏன் பேசிக்கா இருக்கிற ஒரு பிகாம் எடுக்கல, நீங்க ஏன் பிஏ எக்கனாமிக்ஸ்க்கு வரீங்க, நீங்க ஏன் பிலாசபிக்கு வரீங்க, இதை மட்டும்தான் கேட்பாங்க யூஸ்வலி. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், என் பேர் மோனிகா. நான் அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி பெங்களூர் இருக்கிற காலேஜ் தான் பிஏ ஹானர் சோஷியல் சயின்ஸ் படிக்கிறேன். நான் இந்த காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலியமாக தான் வந்தேன். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 பார்ட். ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம், செகண்ட் வந்து இன்டர்வியூ. ஸோ ரிட்டன் எக்ஸாம் வந்து பேஸ்டு வந்து ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம் தான்.
இதுக்கு வந்து நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்து அதை தான் ஒவ்வொரு ஒரு கொஷின் விடாமல் எல்லா கொஷினுமே அனலைஸ் பண்ணேன். அப்புறம் இதோட பேட்டர்ன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், செகண்ட் வந்து குவான்டிடேட்டிவ் ரீசனிங், தேர்ட் வந்து டொமைன் ஸ்பெசிஃபிக், ஃபோர்த் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு 50 கொஷின்ஸ், 50 to 51 கொஷின்ஸ் வரும். ஸோ இதில் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பேஸ்டு தான். ஃபுல்லாக அந்த காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து டென்ஸ், கிராமட்டிக்கல் இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இங்கிலீஷ் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் குவான்டிடேட்டிவ் ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இதுலேருந்து தான் வந்துச்சு. அதுவும் 10th பேஸ்டு தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் அதுக்கும் எதுவும் வெரி பண்ண வேண்டியதில்லை, ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் தென் டொமைன் ஸ்பெசிஃபிக், நான் வந்து சோஷியல் சயின்ஸ் அப்படிங்காட்டி எனக்கு வந்து பை சார்ட் கொடுத்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. டைரெக்டாகவே ஆன்சர் கொஷின்லேயே இருந்தது, எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது தான். ஸோ அடுத்து டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு மரத்தை நீ ஃப்ரெண்டாக நினச்சி உன்னோட ஐடியாஸை ஷேர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இதில் வந்து ஒரு 400 to 500 வேர்ட்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் என்ன அப்படின்னா இதில் கொஞ்சம் நம்ம கிராமட்டிக்கல் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ இங்கிலீஷ் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து நீங்கள் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இங்கிலீஷ் தான். செகண்ட் வந்து இன்டர்வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து 2 days ட்ரைனிங் கொடுத்தாங்க எந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட எல்லாமே நமக்கு அங்கே பேசுறதே முக்கியம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் தான் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் கரெக்டாக தெளிவாக கான்ஃபிடென்ஸோட பேசுனீங்கன்னாவே போதும். எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசிக் கொஸ்டின் தான் கேட்டாங்க. அப்புறம் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த கோர்ஸ் ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் அப்புறம் உங்களோட எய்மு, ஸோ இன்ட்ரொடக்ஷன் இது மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை கடைசி ஏதாவது கொஸ்டின் ஏதாவது இருக்கும், கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து எங்களுக்கு நாங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ்லாம் பண்ணல. பட் ஆனால் எங்களுக்கு நிறைய கோச்சிங் கொடுத்தாங்க ஸ்டேட் டீம்லேருந்து. நாங்கள் அது பேஸ்டு தான் பண்ணோம். ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டொமைன் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் வந்து 10 கொஸ்டின் தான் கேட்பாங்க. இப்போ அதில் என்னெல்லாம் டொமைன்ஸ் இருக்குது, நமக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, ஃபிலாசபி இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, சோஷியல் சயின்ஸ் இருக்குது. இதில் சில சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க. ஸோ அது வந்து உங்கள் ஸ்கூலில் படிப்பிச்ச போர்ஷன் தான் இருக்கும். நீங்கள் CUET போர்ஷன் தான் அதில் இருக்குது மோஸ்ட்லி. ஆனால் உங்களுக்கு கம்ப்ளீட்லி நியூவாக இருக்கிற ஒரு டாபிக் தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபிலாசபிக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் போய் அசீம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி சைட்லேயே போய் அவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. அது இல்லாமல் அந்த வெப்சைட்லேயே வந்து கீழே ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் FAQன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதில் கூட நிறைய சாம்பிள் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இது 2 மட்டும் படித்தா போதும். அது இல்லாமல் அந்த சப்ஜெக்ட் என்னென்னு மட்டும் ஒரு அவேர்னஸ் வச்சுக்கோங்க. ஃபிலாசபினா என்ன? ஃபிலாசபினா இட்ஸ் ஐடியா, நாலேஜ் ஆஃப் ஐடியாஸ். ஸோ அது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, எந்த விஷயம் இருக்குது, நீங்கள் ஸ்கூல்லே படிக்கலைன்னா அதை பற்றி அந்த சப்ஜெக்ட் பற்றி மட்டும் அதோட மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி படிக்கலாம். ஸோ தட் இஸ் தி ஒன்லி திங்.